ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழ் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு யூசர் ரிக்வெஸ்ட் பார்ப்போம். கார்த்திக் அவர் வந்து நியூட்ரினோ பற்றி பேச சொல்லியிருக்காரு. இது சூப்பர் அட்டகாசமான டாபிக். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டாபிக். இதை பற்றி இன்னைக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள், எல்லா டெக்னிக்கல் வீடியோஸும். என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கீழே போடுறேன், அதுலேயே வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதில் இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் கூட வந்து மிங்கிள் ஆகுங்க. நம்ம ஒரு சயின்ஸ் கம்யூனிட்டியை வளர்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ளார போகலாம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து நியூட்ரினோஸ். அது என்ன, அதனால நமக்கு என்ன பயன் இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் 2 வீடியோ லிங்க் நான் கீழே போடுறேன், அதை போய் பாருங்கள் டெஃபினட்டாக. ஏன்னா அது ஒரு ஃபவுண்டேஷன் நாலேஜ். ஒன்று வந்து ஆன்டை மேட்டர், டார்க் மேட்டர், இதை பற்றிலாம் நான் வந்து போட்டிருக்கேன், அது ஒரு வீடியோ. இன்னொரு வீடியோ வந்து ஃபோட்டான்ஸ், அது எப்படி ஒர்க் பண்ணுது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபவுண்டேஷன் நாலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு கவரேஜ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் வராது. இந்த நியூட்ரினோ சப்ஜெக்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட். புரியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு ஸ்டில் புரியாம இருந்ததுன்னா, நீங்க ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட்ல கேளுங்க. நான் அத வந்து பதில் சொல்றேன். இந்த நியூட்டனா கான்செப்ட் வந்து புரியறதுக்கு வந்து நான் கொஞ்சம் டிஃபரெண்டான அப்ரோச் எடுத்திருக்கேன். என்னன்னா, இப்போ வந்து ஒரு படத்துக்கு போறீங்க. படத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து கிளைமாக்ஸ் சீன சொல்லிட்டாங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யம் போயிடும். ஆனா, நம்ம இந்த நியூட்ரினோ கேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளைமாக்ஸ் சீன சொன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவே புரிய வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அதனால நான் வந்து அந்த கிளைமாக்ஸ் சீன ஃபர்ஸ்ட் நான் சொல்லிர்றேன். இப்ப நம்ம பட்டாம்பூச்சி எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அதுக்கு வந்து 3 லைஃப் இருக்கு. ஒண்ணு வந்து அது புழுவா இருக்கும். இன்னும் வந்து மெட்டமார்பிசிஸ் அப்டின்னு ஒரு ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப அழகான ஒரு பட்டாம்பூச்சியா வெளில வந்துரும். இப்போ மறுபடியும் அந்த பட்டாம்பூச்சி வந்து புழுவா மாறிடுது அப்படின்னு ஒரு அசம்ப்ஷன் பண்ணிப்போம். அப்படின்னா அது வந்து ஃபுல் சர்க்கிள் போட்டுரும். புழு, மெட்டமார்பிசிஸ், பட்டாம்பூச்சி, மறுபடியும் அது புழுவா மாறிடுது. அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு யூனிக்கான ஒரு சிச்சுவேஷன். இப்போ இந்த பார்ட்டிக்கிள் பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, எந்த பார்ட்டிக்கிள் எடுத்தாலும் அது பொறக்கிற வரைக்கும், அது இறக்கிற வரைக்கும் அதே பார்ட்டிக்கிள் தான். ஃபோட்டான் பொறந்துச்சுன்னா, அது சாகுற வரைக்கும் அது ஃபோட்டான் தான். ஆனா நியூட்ரினோ மட்டும் பொறக்கிறது ஒண்ணு, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை மாரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கா மாறிட்டே இருக்கும். மறுபடியும் அதே ஸ்டேட்டுக்கு வந்துரும். ஸோ இது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். அத நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். நியூட்ரினோ வந்து ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிக்கிள். அது வந்து ஸ்டாண்டர்ட் மாடல்ல வந்து நீங்க பார்ப்பீங்க. இப்போ நான் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி அந்த வீடியோ வந்து நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஹியூமன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சது, புரிஞ்சது வந்து 5% தான். நம்மளோட நோன் யூனிவர்ஸ்ல. மீதி 95% வந்து டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி தான். அது ஃபுல்லா வந்து இருக்கு. அத பத்தி இன்னும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வரல. இப்ப நியூட்ரினோ தான் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து கிளியர் பண்ண போது. அதுதான் வந்து நியூட்ரினோட வேல. ஸோ, இப்ப நியூட்ரினோ வந்து நமக்கு உலகத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது புரிஞ்சாச்சு அப்படின்னா, இந்த டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர் வந்து எப்படி இருக்கு? அத எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்? எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்ல எப்படி நம்ம கால்குலேஷன்ஸ்ல கொண்டாடலாம்? அப்படிங்கிறதே வந்து ஒரு அந்த ஹோல் சீக்ரெட்ட வந்து அன்லாக் பண்றதுக்கு இது வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நமக்கு 5% தெரிஞ்சே வந்து நம்மளால வந்து நெறைய இன்வென்ஷன்ஸ்லாம் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்ப 95% ஆன விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாது. அது வந்து டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜிக்கு உள்ளார அடங்கியிருக்கு. இப்ப நம்மளுக்கு எர்த்ல உட்காந்துக்கிட்டு அது எப்படி கால்குலேட் பண்றது, இல்ல எப்படி அத பார்க்கறது, எப்படி அத மெஷர் பண்றது, எப்படி கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆவுது, இந்த மாரி விஷயங்கள்லாம் சுத்தமாவே தெரியாது. இப்ப நியூட்டனோ வந்து அத சால்வ் பண்றதுக்கு ஒரு பாதை ஒண்ணு அமைச்சிருக்கு. அந்த நியூட்டனோ வச்சு தான் வந்து அத அணுகப் போறாங்க. இப்ப வர ஃபியூச்சர் சென்ச்சுரீஸ்ல. அதனால நியூட்ரினோ பத்தி நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. நியூட்ரினோ வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மாடல்ல வந்து ஒரு மூலையில பாட்டம்ல இருக்கும். ஆனா, அதனால வந்து அதுக்கு ஒண்ணும் ரோல் இல்லன்னு நெனச்சுக்க வேணாம். அதுதான் வந்து இந்த 95% ஆஃப் த சீக்ரெட்ட வந்து அத அன்லாக் பண்றதுக்கு பெரிய சாத்தியங்கள் வந்து இருக்கு. அதனால நம்ம வந்து இத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் வந்து கிளைமாக்ஸ போட்டு உடைச்சுட்டேன். அதனால வந்து இப்ப அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு நம்ம இந்த வீடியோ ப்ரோசீட் பண்ணுவோம். நியூட்டனோ வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். 1930ல வந்து பாலி அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு பண்ணாரு. ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ல ஒரு டிகே, பீட்டா டேக்க வந்து அப்சர்வ் பண்ணாரு. அந்த அப்சர்வேஷன்ல வந்து அவரோட மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வந்து ரொம்ப உதைச்சது. அது என்ன மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அப்படின்னா, இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு எனர்ஜி வந்து நம்ம முன்னாடியும், பின்னாடியும் அதாவது ஒரு ஈவென்ட்க்கு முன்னாடியும், ஈவென்ட்க்கு அப்புறமும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எனர்ஜி வந்து சேமா இருக்கணும். இதுக்கு பேர் தான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நான் பீட்டா டேக்கேன்னு சொன்னேன். அது என்னன்றது புரிஞ்சுக்கலாம். 3 டைப் ஆஃப் டீகே இருக்கு. டீகேன்னா என்ன முதல்ல? இப்போ ரேடியோ ஆக்டிவ் ஆக்டிவ் மெட்டீரியல்ல பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான்,
அப்புறம் நியூட்ரான், புரோட்டான் இந்த கன்ஃபிகரேஷன் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா இருக்கும். அதனால ஆட்டம் வந்து இன்ஸ்டேபிளா இருக்கும். அது என்ன பண்ணும்னா, எது அதிகமா இருக்கோ அது வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இப்ப எலக்ட்ரான் வெளியில வந்துச்சுன்னா ஒரு டிகே. ஸோ அப்படின்னு பார்க்கலாம். இல்ல புரோட்டான் வெளில வந்துச்சுன்னா அது வந்து டிகே அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த யுரேனியம் ஆட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு நேச்சுரல் டிகே நடந்துட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஹால்ஃப் லைஃப்ன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் குவார்ட்டர் லைஃப்ன்னு இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ இப்போ சில டிகே பார்த்தீங்கன்னா, செஞ்சுரி கணக்கா டிகே ஆகும். ஒரு ஆட்டம் வந்து கம்ப்ளீட்டா டிகே ஆகணும். அதாவது அது அது ஆட்டம் வந்து அழிஞ்சு போயிடணும். அதான் டிகே. அது நடக்கிறதுக்கு செஞ்சுரிஸ் ஆகும். இப்ப இந்த டிகேஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா டிகேன்றது ஒரு ஆட்டம் வந்து டிகே ஆகும்போது ஒரு ஹீலியம ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அது வந்து ஆல்ஃபா டிகேன்னு சொல்லுவோம். பீட்டா டிகே வந்து என்னன்னா, ஒரு டிகே நடக்கும்போது ஒரு புரோட்டான ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இல்ல எலக்ட்ரான ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அது வந்து பீட்டா டிகே. அப்புறம் காமா டிகே இருக்கு. காமா டிகேல வந்து என்னன்னா, உங்களுக்கு ஒரு எனர்ஜி ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த டிஃபரெண்ட் டிகே வந்து ஆட்டம் பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த டிகே வந்து ஒரு நேச்சுரலா நடக்கிற ஒரு ப்ராசஸ். இப்போ பாலி வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வச்சு ஒரு பீட்டா டிகே வந்து அப்சர்வ் பண்ணாரு. அந்த பீட்டா டேக்கால வந்து அவுட்புட் வந்து பாசிட்ரான் வரும். ஆனா, அவர் வந்து அந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் அதாவது டேக்காக்கு முன்னாடி இருந்த அந்த எனர்ஜி லெவலும், டிகேக்கு அப்புறம் இருக்கிற எனர்ஜி லெவலும் வந்து ஆட் ஆகல. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜில வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈவென்ட்க்கு முன்னாடியும், பின்னாடியும் வந்து எனர்ஜி அவுட்புட் வந்து சேமா இருக்கும். ஆனா, இவரோட கால்குலேஷன்ஸ்ல வந்து இந்த ஈவென்ட்க்கு அப்புறம், டிகே ஈவென்ட்க்கு அப்புறம் வந்து எனர்ஜி லாஸ் இருக்கு. அது வந்து அன்அக்செப்டபிள். ஏன்னா, அது வந்து ஒரு ஒரு பெரிய விதிய வந்து அது கன்ஃப்ளிக்ட் பண்ணுது. இப்ப அவருக்கு வந்து ரொம்ப பசிலிங்கா இருந்தது. இப்ப மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து எங்க போயிடுச்சு? அது வந்து காணோம். எங்கேயோ போயிடுச்சு. ஆனா இருக்கு. ஆனா தெரியல. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அவர் வந்து மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து ஏதோ ஒரு பார்ட்டிகிளா தான் இருக்கும். அது வந்து நம்ம வந்து தெரியாத பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லி, அவரு சும்மா ஒரு பேர் வச்சாரு. அது வந்து ஒரு நியூட்ரான் அப்படின்னு ஒரு பேர வச்சுட்டாரு. பாலியோட எக்ஸ்பெரிமென்ட்க்கு அப்புறம் வந்து ஃபெர்மின்ற ஒரு சயின்டிஸ்ட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவரும் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாரு. அவருக்கு இதே மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. என்னன்னா, அவரால வந்து எனர்ஜி வந்து ஒரு ரியாக்ஷனுக்கு அப்புறம் அவரால வந்து கரெக்ட்டா வந்து கூட்டி கணக்கு பண்ணி ஈக்குவல் பண்ண முடியல. அப்பன்னா அவரும் வந்து பசில் ஆயிட்டாரு. எங்கடா போச்சு அந்த எனர்ஜி காணாம போயிடுச்சு அப்படின்னு. ஸோ அவருக்கு வந்து அந்த காணாம போன எனர்ஜி வந்து அவரு நியூட்ரான்னு பேர வச்சுட்டாரு. ஸோ இந்த மாரி வந்து என்னன்னா, இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து நெறைய நடக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு சயின்டிஸ்ட்க்கு. அப்புறம் ப்ரூனோ பொண்டகோஃப் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து அப்போ வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாரி. ஆனா அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் ஆயிட்டாரு. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நியூட்ரினோ அப்படின்னு வந்து இத பேர் வச்சாரு. இது வந்து நியூட்ரான்னு சொல்லி ஏன்னா ஏற்கனவே நியூக்ளியஸ்குள்ளார ஒரு நியூட்ரான் இருக்கு. அதனால வந்து கான்ஃப்ளிக்ட் ஆக வேணாம்னு சொல்லி அவர் வந்து நியூட்ரினோன்னு பேர வச்சாரு. அவரோட கண்டுபிடிப்புகள் தான் வந்து இப்போ பெரிய அட்வான்ஸ்மென்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு நியூட்ரினோ உலகத்திலேயே. இப்ப நியூட்ரலா பார்ட்டிகிள் இருக்குன்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப நியூட்ரினோ பார்ட்டிகிள் வந்து லெப்டான்ஸ் கேட்டகரியில வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா லெப்டான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ், மியூவான்ஸ், டாவ் அது இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு அ அந்த கேட்டகரியிலயும் வந்து அதுக்குரிய நியூட்ரினோ இருக்கு. ஏன்னா எலக்ட்ரான் நியூட்ரினோ இருக்கு, டாவோ நியூட்ரினோ இருக்கு. ஆனா பொதுவா என்ன ஒரு விஷயம் இருந்தது அப்டின்னா, நியூட்ரினோ என்னன்றது சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஆனா அது ஒரு பார்ட்டிகிள் மட்டும் அப்டின்றது கன்ஃபார்மா பண்ணாங்க. ஆனா அது எப்படி இருக்கும்? அது எப்படி வந்து நம்ம அப்சர்வ் பண்றது? எப்படி அத வந்து ட்ராப் பண்ணி, எப்படி அதுக்கு கால்குலேஷன்ல வந்து இன்க்ளூட் பண்றது? அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பசிலிங் பீஸாவே இருந்தது. அதாவது டெக்கேட்ஸா இது வந்து எப்படிடா நியூட்டன வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாரி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க சயின்டிஸ்ட். இப்ப இனிஷியலா நியூட்டன பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு அசம்ப்ஷன் என்னன்னா, நம்மளால ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா, அது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்ல இருக்கு. அதனால தான் கண்டுபிடிக்க முடியலன்றது ஒரு அசம்ப்ஷன்ஸ் பண்ணாங்க. இப்ப ஸ்பீட் ஆஃப் லைட்ல ஒரு ஆப்ஜெக்ட் போணும் அப்படின்னா, அதுக்கு வந்து மாஸ் இருக்க முடியாது. அதுதான் வந்து தியரி. இப்ப வந்து நீங்க ஃபோட்டான்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டான்ஸ்க்கு வந்து ஏன் மாஸ் இல்ல அப்படின்னா, அது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்ல போகுது. ஸோ இது வந்து ஐன்ஸ்டீன் சொன்னது. ஐன்ஸ்டீன் வந்து தெளிவா சொல்லிட்டு போயிட்டார் முன்னாடியே. ஸோ எந்த ஒரு பார்ட்டிகிள் வந்து லைட் ஸ்பீடுக்கு போதோ அதுக்கு மாஸ் கிடையாது அப்படின்னு. அதனால இப்ப வந்து அது இன்னொரு பெரிய குழப்பம் கொண்டாச்சு. இப்ப வந்து நியூட்ரினோ வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்ல போகுதுன்னா, அதுக்கு மாஸ் இல்ல. இப்ப மாஸ் இல்லாத ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய வந்து சேலஞ்ச். ப்ரூனோ வந்து ஒரு தியரி ஒண்ணு ப்ரொப்போஸ் பண்ணாரு. அதுல என்னன்னா, ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும்போது, நம்ம நியூட்ரினோ வந்து வெளியில வருது அப்படிங்கிறது ஒரு தியரி ஒண்ணு ப்ரொப்போஸ் பண்ணாரு. அத வச்சு நம்ம நியூட்ரினோ வந்து அப்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஐடியா. அதனால என்ன பண்ணாங்கன்னா, சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து அந்த நியூக்ளியர் ஃபிஷன் இது வந்து 1930ஸ், 1940ஸ்ல இருந்ததுனால வந்து இந்த அட்டாமிக் பாம் எல்லாம் அப்ப தான் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வேர்ல்ட் வார் 2ல. ஸோ அந்த மாரி டைம் பீரியட்ல வந்து சரி நம்ம அந்த அட்டாமிக் பாம் எக்ஸ்ப்ளோஷன்ல வந்து நியூட்ரினோ வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வேலையில இறங்கிட்டாங்க. ஆனா சேலஞ்ச் வந்து என்னன்னா, அட்டாமிக் பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு ஈவென்ட் அது. அந்த ஈவென்ட்ல வந்து நம்ம எக்யூப்மென்ட்ஸ் எல்லாம் வச்சு, அது நியூட்ரினோ வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். இது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். ஏன்னா, அட்டாமிக் பாம் வெடிச்சது அப்படின்னா, கம்ப்ளீட்டா இருக்கத்துல எல்லாமே தும்சம் பட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுல போய் எப்படி நம்ம ஒரு சயன்ஸ் எக்யூப்மென்ட்ட போட்டு வந்து நம்ம அப்சர்வ் பண்றது அப்படின்னு. இப்போ ஒரு வழி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, அந்த கிரவுண்டுக்கு கீழ அட்டாமிக் பாம் வந்து கிரவுண்டுக்கு மேல வெடிச்சது அப்படின்னா, அவங்க வந்து கிரவுண்டுக்கு கீழ ஒரு ஹோல் போட்டு ஒரு ஒரு 1 மைலுக்கு வந்து ஒரு ஹோல் போட்டு, உள்ள போயிட்டு எக்யூப்மென்ட்ஸ் வச்சு நியூட்டன வந்து அப்சர்வ் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பிளான வந்து டிராப் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ்னால. இப்ப இந்த நியூட்ரினோஸ் பத்தி ஜெனரலான சில ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நியூட்ரினோஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்ல போல. ஆனா ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு கொஞ்சம் கம்மியா போகுது.
ஸோ அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொன்று வந்து நியூட்ரினோஸ்க்கு வந்து மாஸ் இல்லை அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நியூட்ரினோஸ்க்கு வந்து கொஞ்சம் மாஸ் இருக்குது. ஃபோட்டான்ஸ்க்கு வந்து ஜீரோ மாஸ், நியூட்ரினோஸ்க்கு வந்து கொஞ்சம் மாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நியூட்ரினோ வந்து எந்த ஆப்ஜெக்டையும் வந்து பெனட்ரேட் பண்ணிடும். ஒரு லெட் பார் எடுத்தோம்னு வச்சுங்களேன், அந்த லெட் பாரை வந்து நீங்கள் எவ்வளோ சைஸில் நீங்கள் கிரியேட் பண்ணலாம்னா ஒரு 3 லைட் இயர் அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம் அந்த ஒரு லெட் பாரை. அதில் நீங்கள் ஒரு நியூட்ரினோ பீம் அமிச்சிங்கன்னா அது அடுத்த சைடு வந்துடும். அதனால் நியூட்ரினோ வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஆனால் மற்ற பார்ட்டிகள் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து இருக்குது. அது வந்து டிஃப்ளெக்ட் ஆகிடும். ஆனால் நியூட்ரினோ வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து நியூட்ரினோ வந்து மில்லியன் கணக்காக வந்து ஜென்ரேட் ஆகுது. மில்லியன் சொல்றது பில்லியன் கணக்காக ஜென்ரேட் ஆகுது ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல. அதாவது நம்ம எர்த்தில் பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரினோ வந்து பம்பார்ட் ஆகிட்டே இருக்கு. இன்னொன்று வந்து நம்ம ஹியூமன் பாடியிலையும் பம்பார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையும் வந்து நியூட்ரினோ வந்து பம்பார்ட் ஆகிட்டே இருக்கு. அது சூரிய ஒளியோட ஜாஸ்தி வந்து ஃபோட்டான்ஸோட நமக்கு வந்து நியூட்ரினோ தான் வந்து பம்பார்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம ஹியூமன் பாடியில். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம சுற்றி நடந்துட்டு இருக்கு. ஆனால் நியூட்ரினோஸ் பற்றி ஒன்றுமே தெரியாமல் தான் சயின்டிஸ்ட் ரொம்ப பசுலாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா நியூக்ளியர் ஃபிஷன்ல வந்து நியூட்ரினோ கிரியேட் ஆகுது. அதுவும் இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் கால்குலேஷன் வச்சு பார்த்தா அந்த எனர்ஜி லாஸ் ஆனது வந்து ஒரு பெரிய எனர்ஜி. அப்பனா நம்மளுக்கு கிடைக்கிற எனர்ஜியோட லாஸ் ஆகிற எனர்ஜி வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அந்த செக்ஷன் அதாவது நியூட்ரினோ வந்து ரொம்ப பெரிய அளவில் தான் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க வந்து கன்ஃபார்மா பண்ணிட்டாங்க. இப்போ நியூக்ளியர் ஃபிஷன் வச்சு டெஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா வேற ஒரு மெத்தட் வந்து அடாப்ட் பண்ணாங்க. இப்போ நியூட்ரினோ வந்து ஜென்ரேட் பண்றது பதிலா இப்போ இயற்கையாகவே வர நியூட்ரினோ வச்சு நம்ம எதிலா ஒன்று ட்ராப் பண்ணி வைக்க முடியுமா அப்படிங்கிறதா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதை நம்ம ட்ராப் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம நியூட்ரினோ இருக்குன்றது கண்டுபிடிச்சிடலாம், கன்ஃபார்மும் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா ஒன்று போட்டாங்க. இந்த நியூட்ரினோ பார்ட்டிகல் வந்து மில்லியன் கணக்காக இருந்தாலும் அது கண்டுபிடிக்க முடியாமல் இருந்ததுக்கு வந்து பல ரீசன்ஸ் வந்து இருக்கு. நியூட்ரினோஸ்க்கு வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கிடையாது. அதனால வந்து என்னன்னா அது ஈஸியாக வந்து எந்த இடத்துல வந்து உள்ள புகுந்து வந்துடும் ஃபோட்டான் மாதிரி. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் நியூட்ரினோல வந்து என்னன்னா, அது எந்த ஆட்டமும் வந்து அத பிளாக் பண்ண முடியாது. இப்போ அது வந்து ஒரு பிரைமரி ரீசனே நியூட்ரினோ வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம போறது. இப்போ யூசுவலா பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பார்ட்டிகிள் அனுப்பிச்சீங்க அப்படின்னா, ஒண்ணு அது எலக்ட்ரான்ல மோதும், இல்ல நியூக்ளியஸ்ல மோதி அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும், இல்ல ஏதோ ஒரு நடக்கும். ஆனா நியூட்ரினோ வந்து பெனட்ரேட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அது ஒரு நியூட்ரினோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து என்னன்னா, நியூட்ரினோ வந்து எங்க ஜெனரேட் ஆகுதோ, அது இமிடியேட்டா அதாவது கிட்டத்தட்ட லைட் ஸ்பீடுக்கு வந்து வெளியில வந்துரும், ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம. ஆனால் உங்களுக்கு நியூட்டனை வந்து தடுக்கிறதுக்கு வழி இல்லாதனால எவ்வளோ ஜென்ரேட் ஆகுதோ அது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து நியூட்டனோட ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம கேட்கலாம் நியூட்டனை வந்து எங்கே ஜாஸ்தியாக உருவாகுது அப்படின்னா நம்மளோட சன்ல தான். அதாவது சன் அப்புறம் ஸ்டார்ஸ். இப்போ சன்ல வந்து நம்ம அந்த ஃபோட்டான் வீடியோவில் பார்த்தோம் எப்படி வந்து ஃபோட்டான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு அந்த இன்னர் கோரில் நடக்கிற அந்த அழுத்தம் நியூக்ளியர் ஃபியூஷனில் வந்து உள்ள வந்து ஃபோட்டான்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகுது. அதில் வந்து புரோட்டான் செயின்னு ஒரு விஷயம் வந்து நடக்கும். அந்த புரோட்டான் செயின்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நியூட்ரினோ வந்து வெளியில வரும். அந்த நியூட்ரினோ வந்து பில்லியன் கணக்கா வெளியில வரும். ஏன்னா, அந்த புரோட்டான் செயின் வந்து பல 1000 வருஷம் வந்து அது அந்த செயின் வந்து நடந்துட்டு இருக்கனால ஏகப்பட்ட நியூட்ரினோ வரும். இப்ப நம்ம அந்த ஃபோட்டான் கதையில வந்து என்ன பார்த்தோம்னா, அந்த ஒரு ஃபோட்டான் வந்து ஜெனரேட் ஆயி, அந்த ஃபோட்டான் வந்து வெளியில வரதுக்கு, அதாவது சன்னோட சர்ஃபேஸ்க்கு வரதுக்கே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆயிடும். ஆனா நியூட்ரினோ வந்து 2 செகண்ட்ஸ்ல வந்து வெளியில வந்துரும். எந்த டைம்ல ஜெனரேட் ஆகுதோ அது 2 செகண்ட்ஸ்ல வெளியில வந்துரும். ஏன் அது 2 செகண்ட்ஸ்ல வெளியில வந்தது அப்படின்னா, நியூட்டன வந்து எல்லா இடத்துலயும் வந்து பெனட்ரேட் பண்ண முடியும். ஆட்டமா இருந்தாலும் ஆட்டம் வந்து அது தடுக்க முடியாது. நியூக்ளியஸ் எதுவுமே தடுக்க முடியாது. அதனால வந்து சன் கோருக்குள்ள வந்து நியூட்ரன் ஜெனரேட் ஆச்சுன்னா, உடனே அடுத்த 2 செகண்ட்ஸ்ல வந்து சர்ஃபேஸ்க்கு வந்து அது அட்மாஸ்பியருக்கு வந்து வெளியில வந்துரும். இப்ப நம்ப அந்த பார்ட்டிகிள் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்ல ஜெனரேட் ஆனதால வந்து எர்த்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செகண்டுக்கே வந்து பில்லியன்ஸ் ஆஃப் நியூட்ரினோ பார்ட்டிகிள் வந்து நம்ம ரிசீவ் பண்றோம். இப்போ இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்ட அப்புறம் என்ன பண்ணாருன்னா, ரேமண்ட் டேவிஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு டெஸ்டிங் மெக்கானிசம் வந்து டிவைஸ் பண்ணாரு. அந்த டெஸ்டிங்ல வந்து என்னன்னா, அந்த நியூட்ரினோ வந்து ஒரு குளோரின் ஆட்டம வந்து பெனட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த குளோரின் வந்து ஆர்கானா மாறிடும். ஏன்னா, அதனோட ஒரு எலக்ட்ரான வந்து அது நாக் அவுட் பண்ணிரும். அதனால வந்து அது ஆர்கானா மாறிடும். ஆர்கான் மாறிச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு குளோரின் வாட்டர தூக்கி போட்டு, நம்ம குளோரின் வாட்டர் வந்து நம்ம எவ்வளோ ஆர்கான் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அவ்வளோ நியூட்ரினோஸ் வந்து நம்ம இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதாவது ய சயின்டிஸ்ட் வந்து ட்ரை பண்றது வந்து என்னன்னா, நியூட்ரினோன்னு ஒண்ணு ஃபிக்டிஷியஸா இருந்தது. ஸ்டாண்டர்ட் மாடல்ல வந்து இருக்கு அப்படின்னு இருக்கு நெனச்சாங்க. ஆனா அத ப்ரூவ் பண்ணணும் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு. அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமே. ஏன் இது ரொம்ப கஷ்டமான விஷயமா அவங்க நெனச்சாங்க அப்படின்னா, நியூட்ரினோ தான் இருக்கிறதுலயே ஜாஸ்தியா இருக்கிற பார்ட்டிகிள் நம்ம யூனிவர்ஸ்ல. அந்த ஜாஸ்தியா இருக்கிற பார்ட்டிகிள் மெஷர் கூட பண்ண முடியலையே அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கம்மியான பார்ட்டிகிள்லாம் ஈஸியா மெஷர் பண்ண முடியுது. இவ்ளோ அபண்டன்ட்டா ஜாஸ்தியா இருக்கே. அதுவும் இன்ஸ்டன்ட்டா சன்லேருந்து வரதெல்லாம் வந்து மெஷர் பண்ண முடியலன்றது தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த நியூட்ரினோ வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டும் வந்து பெனட்ரேட் ஆகுறதுனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த டேங்க் அதாவது அந்த குளோரின் டேங்க வந்து ஒரு 1 மைல் குழி தோண்டி உள்ள போய் வச்சு அங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க.
ஏன் வந்து 1 மைலுக்கு கீழ தான் போய் பண்ணணும்? ஏன் மேல வந்து பண்ணக்கூடாதுன்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா, நியூட்ரினோ வந்து சன்லேருந்து, ஸ்டார்லேருந்து வரும்போது என்னன்னா, அது ஒரு காஸ்மிக் ரேயாவா தான் வருது. அந்த காஸ்மிக் ரேல வந்து பல பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. இப்போ அந்த பல பார்ட்டிகிள்ஸ் வச்சு நம்ம டேங்க் வந்து பூமிக்கு மேல வச்சு நம்ம டேங்க்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, எல்லா காஸ்மிக் ரேடியேஷன்ஸும் வந்து அந்த டேங்க்ல வந்து பொல்யூட் பண்ணிரும். இப்ப அந்த டேங்க கொண்டு போய் நம்ம 1 மைலுக்கு கீழ போட்டோம்னு வச்சுக்கங்களேன். 1 மைல் இல்ல 2 மைலுக்கு கீழ வந்து டேங்க உள்ள போட்டு வெயிட் பண்ணோம் அப்டின்னா, நியூட்ரினோ மட்டும் தான் வந்து உள்ள வரும். ஏன்னா, அந்த 1 மைலுக்குள்ளார வந்து எல்லா பார்ட்டிகளும் வந்து பிளாக் ஆயிடும். ஏன்னா, அதனால பெனட்ரேட் பண்ண முடியாது. என்ன ஆகும்? வெளில இருந்து வர காஸ்மிக் ரே பார்ட்டிகள் எல்லாமே வந்து ஃபோட்டான்ஸ்லேருந்து எல்லாமே ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆயிடும், இல்ல அப்சர்வ் ஆயிடும். ஆனா, நியூட்ரினோ வந்து எதுலயுமே அப்சர்வ் ஆகாது, எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதனால வந்து ஒண்ணு இம்பீட் இல்லாம அது டைரக்ட்டா வந்து உள்ள வந்துரும். வந்துட்டு எர்த்தோட அடுத்த சைடு போயிடும். ஸோ எர்த்தோட அந்த ஆப்போசிட் எண்ட்ல நுழைஞ்சாலும், இந்த சைடு வெளில வந்துரும். ஏன்னா, அது அது வந்து எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால நீங்க டேங்க் வந்து எவ்வளோ கீழ வைக்கிறீங்களோ, மத்த பார்ட்டிகள வந்து நீங்க ஐசோலேட் பண்ணிடலாம். அதுதான் அந்த ஐடியா. இப்ப நியூட்டனுக்கு வந்து அந்த ஒரு பினாமினன் இருக்கிறதுனால வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா, நியூட்ரினோ மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அது வந்து குளோரின் ஆட்டம இடிச்சுது அப்டின்னா, அதுல வந்து ஒரு எலக்ட்ரான் வெளில வந்துச்சுன்னா, அது கேஸா மாறும். அதாவது ஆர்கானா மாறிடும் அப்டின்றது தான் வந்து அவங்க வந்து தியரைஸ் பண்ணி, அத ப்ரூவும் பண்றதுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ட செட்டப் பண்ணாரு ரேமண்ட் டேவிஸ். இப்போ ரேமண்ட் டேவிஸ் வந்து அந்த டேங்க்லாம் செட்டப் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஆக்சுவலா சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. அவர் ஒரு 1 வீக் கழிச்சு வந்து அந்த டேங்க்ல இருக்கிற அந்த ஆர்கான் ஆட்டம்ஸ வந்து அவர் கவுண்ட் பண்ணாரு. அது ஆக்சுவலா ஆட்டம்ஸ கவுண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் கவுண்ட் பண்ணி, அவர் மெஷர் பண்ணி பார்த்தாரு. என்னன்னா, அவருக்கு நியூட்ரினோ இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்னன்னா, ஆர்கானா மாறுனதுனால அந்த குளோரின் ஆட்டம் வந்து நியூட்ரினோ டெஃபினட்டா வந்து ஹிட் ஆயிருக்கு அப்டின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்ன ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு அப்டின்னா, அவர் வந்து தியரி பண்ணி இவ்ளோ ஆட்டம்ஸ் வந்து கண்டிப்பா வரணும் இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள அப்படின்னு கால்குலேட் பண்ணது வந்து, அவருக்கு வந்து ஒ 3ல 1 பகுதி தான் வந்தது. அதாவது 1/3 ஆட்டம்ஸா வந்து ஆர்கானா மாறியிருந்தது. மீதி 2/3 எங்க காணோம்? அப்படிங்கிறது ரொம்ப குழம்பி போயிட்டாரு. அத அவர் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எவ்வளோ 20 வருஷமா 20 வருஷமா ரிப்பீட் பண்ணாலும் அவர் ரிசல்ட் சேமா தான் வந்தது. என்னன்னா, நியூட்டனோ இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து குட் நியூஸ். ஆனா நியூட்டனோ வந்து ஏன் வந்து 100 வரும்னு எதிர்பார்த்த இடத்துல ஏன் வந்து 30 தான் வருது அப்படிங்கிறது தான் வந்து அவருக்கு வந்து புரியல. பட் அவருக்கு வந்து அந்த ஆன்ஸர் கிடைக்கவும் இல்ல. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்சஸ்ன்றது சயன்ஸ் கம்யூனிட்டி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு நியூட்டனோ வந்து உண்மை அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ 3ல 1 பங்கு தான் இருக்கு. இப்போ 2 பங்கு எங்க போச்சு? இது வந்து ரொம்ப மிஸ்ட்ரியா இருந்ததுனால வந்துனா, மறுபடியும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்க தான் வந்து ப்ரூனோ வந்து 1950ஸ்ல வந்து ஒரு ஆர்டிகிள் ஒண்ணு எழுதினாரு. அவரு ஒரு ஒரு தியரி ஒண்ணு ப்ரொபோஸ் பண்ணாரு. அவர் என்ன சொன்னார்ன்னா, நியூட்ரினோ ஆசிலேஷன்ஸ்ன்னு ஒண்ணு நடக்குது அப்படிங்கிறது தான் அவர் கான்செப்ட். அது என்னடா நியூட்ரினோ ஆசிலேஷன்ஸ் அப்படின்னா, நீங்க இந்த ஸ்டாண்டர்ட் மாடல்ல பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் நியூட்ரினோ இருக்கும். ஒண்ணு எலக்ட்ரானுக்கு, ஒண்ணு மாவு, அப்புறம் டாவுக்கு வந்து ஒரு நியூட்ரினோ இருக்கும். ப்ரூனோ என்ன ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, நியூட்ரினோ வந்து ஒரு டிஃபரண்டான பார்ட்டிகிள். அந்த பார்ட்டிகிள் வந்து அதனோட கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிரும். ஒரு டைம் வந்து அந்த எலக்ட்ரான் நியூட்ரினோவா இருக்கும். அதே வந்து உடனே மாறி மாவோ நியூட்ரினோவா மாறிடும். அப்புறம் டாவோ நியூட்ரினோவா மாறிடும். மறுபடியும் எலக்ட்ரான் நியூட்ரினோவா மாறிடும். அப்படின்றது தான் அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணது. ஆனா அந்த அவர் ப்ரொபோஸ் பண்ற டைம்ல வந்து இந்த மாரி பார்ட்டிகிள் மாறுமா? இப்ப நீங்க யோசிக்கலாம். இப்ப வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து புரோட்டானா மாறுது. மறுபடியும் அது எலக்ட்ரானா மாறிடுது அப்படின்னா, அது இம்பாசிபிள் மாரி. ஸோ அதனால அந்த தியரி வந்து அப்படியே இருந்தது. ரேமண்ட் டேவிஸோட எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து என்னன்னா, அவருக்கு வந்து 2 பங்கு இல்ல. அப்படின்றபோது என்னன்னா, அந்த ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ? அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள் எடுத்து மறுபடியும் ரிசர்ச் வந்து கன்டின்யூ பண்ணாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஜப்பான்ல வந்து ஒரு பெரிய ஒரு டேங்க் ஒண்ணு கட்டுனாங்க. அதுவும் 1 மைல் கீழ தான் வந்து போய் கட்டுனாங்க. அதுல சயன்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனதுனால நெறைய டெக்னாலஜி வச்சு, நியூட்டனோ எந்த டைரக்ஷன்லருந்து வந்தாலும் என்ன மாரி டைப் ஆஃப் நியூட்டனோ அதாவது ஃபர்ஸ்ட்டு டேவிஸ் கண்டுபிடிச்சது வந்து ஒரு டைப் ஆஃப் நியூட்டனோ தான் கண்டுபிடிச்சாரு. ஏன்னா, அவருக்கு வந்து லிமிட்டட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி தான் இருந்தது. நியூட்ரினோ வந்து அந்த 3 வகையான நியூட்ரினோ வந்தாலும் வந்து டிடெக்ட் பண்ற மாரி ஒரு மெக்கானிசம் வந்து செட்டப் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜப்பான்ல செட்டப் பண்ண லேப் பேர் வந்து காமியகாண்டு. அதனோட செலவு மட்டும் $100,000,000 அத வச்சு அத கட்டுனாங்க. அத கட்டிட்டோனே, அதுல நெறைய விஷயம் அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு வந்து ஒரு ஒரு வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. அந்த வாட்டர் வந்து இருக்கிறதுல வந்து ஒரு பியூர் வாட்டர். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன் அவங்க வாட்டர் வந்து ஃபில் பண்ணாங்க அப்படின்னு. இன்னொன்னு வந்து அந்த ஃபெசிலிட்டி வந்து எந்த டைப் ஆஃப் நியூட்ரினோ வந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். டேவிஸோட எக்ஸ்பெரிமெண்ட்ல அது முடியாது. ஸோ அது ஒரு வித்தியாசம் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு வந்து அந்த ஃபெசிலிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு அட்வான்ஸ் சிஸ்டமா பண்ணதால வந்து அவங்களால வந்து ஆக்குரேட்டா சொல்ல முடியும். எந்த நியூட்ரினோ என்ன டைரக்ஷன்ல இருந்து வந்தது, என்ன ஸ்பீட்ல வந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மெஷர் பண்ற மாரி அவங்க வந்து செட்டப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. இப்ப இந்த டேங்கோட கோல் வந்து என்னன்னா, ஒரு நியூட்ரினோ வந்தது அப்படின்னா, அந்த ஆட்டம்ஸ வந்து மோதி, அதுல வந்து எந்த நியூட்ரினோ மோதுதோ அதுக்கேத்த மாரி எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி ரிலீஸ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் எந்த வகையான நியூட்ரினோ வந்து இடிக்குது அப்படின்னு. ஸோ அத வச்சு ப்ரூவ் பண்ணிடலாம். 3 டைப் ஆஃப் நியூட்ரினோ இருக்கு அப்படின்னு. இப்போ இதுல தண்ணி என்ன ரோல் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தண்ணி வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கு. இப்போ லைட் வந்து எங்க வந்து ஸ்பீடு கம்மியாகும் அப்படின்னா, தண்ணிக்குள்ளார தான். இப்போ லைட்டோட ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட்.
ஆனா அந்த லைட்டோட ஸ்பீட வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த லைட்ட தண்ணிக்குள்ளார நீங்க நுழைச்சிடலாம். நுழைச்சீங்க அப்படின்னா, அது 100% ஸ்பீட்ல இல்லாம ஒரு 90, 95% ஸ்பீட்ல தான் வந்து லைட் போகும். அதுல ஏன் வந்து இம்பார்ட்டன்ட்டா போயிடுச்சு அப்படின்னா, நியூட்ரினோ வந்து அந்த டைம்ல வந்து லைட் ஸ்பீடோட ஜாஸ்தி. நியூட்ரினோ வந்து லைட் ஸ்பீட் கிடையாது. ஆனா கிட்டத்தட்ட லைட் ஸ்பீட். இப்ப வந்து நம்ம ஒரிஜினல் லைட்ட வந்து ஸ்பீட கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, நியூட்ரினோ தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம். அப்பன்னா லைட்டோட இன்டர்வென்ஷன் வந்து அந்த வாட்டரோட ஆட்டம்ல வந்து இருக்காது. எந்த ஆட்டம் வந்து ஹிட் ஆனாலும், அது நியூட்ரினோ தான் வந்து ஹிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூசிவா ப்ரூவ் பண்ணிடலாம். இல்லாட்டி என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஃபோட்டான் ஹிட் ஆச்சா, இல்ல வேற ஏதோ ஹிட் ஆச்சா அப்படிங்கிறது ஒரு குழப்பம் வந்துரும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால வந்து இந்த குழப்பத்த தீர்க்க தான் அது வந்து அந்த மாரி பண்ணிட்டாங்க. நம்ம வந்து கேட்கலாம். என்னடா லேபே வந்து பல மைலுக்கு உள்ளார தான் வச்சிருக்காங்க. இதுல எப்படி வந்து சூரிய ஒளி வந்து ஹிட் ஆகும்? அது இம்பாசிபிள் அப்படின்லாம். ஆக்சுவலா வந்து ஃபோட்டான்ஸ் வந்து நம்ம நம்ம எவ்வளோ டெப்த்ல போனாலும் வந்து வந்துரும். எப்படி நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து உள்ள வந்து லேப்க்கு வந்து டியூப் லைட்லாம் இருக்கணும். அந்த லைட் சிஸ்டம்லாம் இருக்கணும். ஸோ அது ஒரு ஃபோட்டான் தான். இன்னொன்னு வந்து ஒரு பார்ட்டிகிள் வந்து ஒரு ஆட்டம்ல ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து எந்த ஆர்பிட்ல இருந்து குதிக்குதோ, அப்போ ஃபோட்டான் ஜெனரேட் ஆயிடும். அப்போ ஃபோட்டான் ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா, அது லைட் ஸ்பீட்ல தான் போகும். இப்போ இந்த மாரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணாங்கன்னா, தண்ணிக்குள்ளார தான் இது நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து டிசைட் பண்ணாங்க. இப்ப தண்ணிக்குள்ளார நடந்தது அப்படின்னா, ஒருவேள ஃபோட்டான் வந்து ஆக்சிடென்ட்டா ஜெனரேட் ஆனாலும், நியூட்ரினோ தான் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும் அந்த மொமெண்ட்ல. அப்போ எந்த ரிசல்ட் வந்தாலும் அது நியூட்ரினோட ரிசல்ட் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும். அதுதான் ரீசன் இந்த நியூட்ரினோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் தண்ணிக்குள்ளார வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் இவ்வளோ டெப்த்ல போய் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அதுதான் ஒரே ரீசன். எந்த நியூட்ரினோ லேப் பார்த்தாலும் நீங்க வந்து கிட்டத்தட்ட 1 மைலுக்கு கீழ தான் போய் அது எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி ஆகணும். வேற வழியே கிடையாது. இன்னொன்னு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணும்போது ஒரு லிக்விடுக்குள்ளார தான் வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி ஆகணும். அதுவும் வேற வழி கிடையாது. ஏன்னா ரீசன் வந்து அந்த டெப்த் போறது வந்து காஸ்மிக் ரேஸ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்றதுக்கு டெப்த்துக்கு போறோம். தண்ணிக்குள்ளார வைக்கிறது வந்து லைட்டோட ஸ்பீட நம்ம கம்மி பண்றதுக்கு தண்ணிக்குள்ளார போறோம். இதுதான். கேமிகாண்டோ எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு ஃபைனலா வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. 3 நியூட்ரினோ வந்து ஹிட் ஆவுது. நம்ம வந்து கன்க்ளூசிவா வந்து அந்த ஸ்டாண்டர்ட் மாடல்ல சொன்ன மாரி 3 நியூட்ரினோ இருக்கு. ஹிட் ஆவுது அப்படின்னு. இப்போ என்ன குழப்பம் அப்படின்னா, நம்ம ப்ரூனோ சொன்ன மாரி வந்து இந்த நியூட்ரினோ ஆசிலேஷன் நடக்குதா? அப்படிங்கிறத தான் கன்ஃபார்ம் பண்ணணும். நியூட்ரினோ ஆசிலேஷன் வந்து என்ன? ஒரே நியூட்ரினோ தான் ஸ்டார்ட் ஆகும்போது, ஆனா நடுவுல வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் அதே நியூட்ரினோவா மாறிடும். ஆனா எது எந்த டைம்ல நடக்குதுன்றது தெரியாது. ஆனா 3 ஸ்டேட்லயும் சேஞ்ச் ஆகும் அது. அதுதான் வந்து அவர் வந்து நியூட்ரினோ ஆசிலேஷன் அப்படின்னு வந்து சொன்னாரு. இப்ப அந்த நியூட்டன் ஆசிலேஷன் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் வேணும். இப்போ 3 நியூட்டனும் இருக்குன்றத கண்டுபிடிச்சுட்டாங்க. இது நியூட்டன் ஆசிலேஷன்ல தான் வந்ததுன்னு எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா, அதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருந்தாங்க. இப்போ 2 வகையான நியூட்ரினோ வந்து அதுக்கு லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மி. அது ஜெனரேட் ஆகும். உடனே ஒரு மில்லி செகண்ட்லயே அது வந்து செத்துரும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த டேங்க்ல வந்து ஹிட் ஆன நியூட்ரினோ வந்து அந்த லைஃப் டைம்க்கு மேல இருந்தது அப்படின்னா, அது டெஃபினட்டா ஸ்டார்ட் ஆன நியூட்ரினோ தான் சூரியன்லேருந்து ஸ்டார்ட் ஆன நியூட்ரினோ தான் வந்து இங்க டேங்க்குள்ளார வந்திருக்கு. அது சேஞ்ச் ஆகல. அதே தான் வந்து ஒவ்வொரு நியூட்ரினோவா மாறி வந்து ஹிட் ஆகும்போது, அந்த நியூட்ரினோ வந்து ஹிட் ஆச்சு. அப்படிங்கிறது தான் வந்து கன்க்ளூட் பண்ணி, இந்த நியூட்டன் ஆசிலேஷன் வந்து உண்மை அப்படிங்கிறது தான் வந்து ப்ரூவ் பண்ணாங்க. இப்ப நம்ம ரேமண்ட் டேவிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பார்த்தோம். அவருக்கு வந்து 3ல 2 பங்கு வந்து அவருக்கு வந்து ஆன்ஸரே கிடைக்கல. அதுக்கும் வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. என்னன்னா, அவரோட அந்த ஒரு டைப் ஆஃப் நியூட்ரினோ வந்து தான் அவருக்கு வந்தது. மீதி 2 டைப் வந்து வரதுக்கு வந்து அவர் டெஸ்டிங் ஃபெசிலிட்டில வந்து அவர் குளோரியம் யூஸ் பண்ணதுனால அவருக்கு வந்து அது கிடைக்கல. இப்ப இந்த இந்த எக்யூப்மென்ட்ல வந்து அந்த 2 வகையான நியூட்ரினோவும் கேப்சர் பண்ணதால வந்து கூட்டி பார்த்தா எல்லாமே கணக்கு கரெக்ட்டா தான் வருது. அப்போ ரேமண்ட் டேவிஸ் வந்து அவருக்கு வந்து லிமிட்டட் ஃபெசிலிட்டி இருந்ததுனால அவர் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரேமண்ட் டேவிஸ்க்கு வந்து ஒரு நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா அவர் தான் வந்து ஃபுல்லா இது வந்து 20 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி இதை ஹேஷ் டவுன் பண்ணாரு இந்த நியூட்ரினோ ப்ராப்ளத்தை. இப்போ ரீசெண்டா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்ப 4வது வகையான ஒரு நியூட்ரினோ இருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது வந்து இன்னும் வந்து கன்க்ளூசிவா ப்ரூவ் பண்ணல. ஏன் அது இருக்கு அப்படின்றாங்கன்னா, அவங்க அந்த நியூட்ரினோ ஆசிலேஷன்ஸ்ல வந்து இன்னொரு எஃபெக்ட்டும் வருது. அந்த எஃபெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால வந்து 4வது வகையான நியூட்ரினோ இருக்கு அப்படிங்கிறது இப்போ பர்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எப்படி வந்து நம்ம ட்ராப் பண்றது? ஏன்னா நியூட்ரினோ ட்ராப் பண்றதுக்கே வந்து 50 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நியூட்ரினோல 3 வகையா இருக்குன்றது இன்னும் பல டெக்கேட்ஸ் ஆச்சு. இப்போ 4வது வகை ஒண்ணு இருக்கு. இது எவ்வளவு வருஷம் எடுக்க போறாங்கன்னு தெரியல. இந்த 4வது வகையான நியூட்ரினோ வந்து எதுக்கு இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா போச்சு அப்படின்னா, இந்த 4வது வகையான நியூட்ரினோ தான் வந்து டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி. அப்புறம் யூனிவர்ஸ்ல வந்து நம்மளுக்கு 95% தெரியாத விஷயத்த வந்து இந்த 4வது நியூட்ரினோ வச்சு தான் வந்து சால்வ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பிஹேவியரும் டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர் நம்ம நெறைய விஷயம் தெரியாததும் இந்த நியூட்ரினோ வந்து ஒரே மாரி அலைன்மென்ட்ல இருக்கு. நம்ம இந்த நியூட்ரினோவ வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர் எப்படி இருக்கு? நம்ம எப்படி வந்து அத அப்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத அன்லாக் பண்ணிற முடியும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ ஒரு நியூட்ரான கண்டுபிடிக்கவே வந்து $100 மில்லியன் பல $1000 கோடி வந்து அவங்க வந்து செலவு பண்ணிட்டாங்க. இப்போ 4வது வகையான நியூட்ரானோவ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மறுபடியும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணணும். அது இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும்னு தெரியல. பட் ஆனா அது கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அவ்வளோ 95% இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதில என்ன இருக்கு அப்படின்னு. இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடையாது. அதெல்லாம் இருக்குன்னு மட்டும் தெரியும். அது என்ன இருக்குன்னு தெரியாது. இத வச்சு தான் வந்து அவங்க ப்ரொசீட் பண்ண போறாங்க. ஸோ இந்த சயன்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ட வந்து நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் இத நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு என்னதான் பண்றாங்க, இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல விஷயமா போயிடும். சரி, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நியூட்ரினோவ ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல நெறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. நெறைய ஃபார்முலாஸ், கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு. அத நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போய் டெஃபினட்டா போய் படிங்க. அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் வந்து இதுல போடுங்க கீழ. நான் வந்து அத வந்து டெஃபினட்டா படிக்கிறேன். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன். என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் என் வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.